வணக்கம். நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி சங்கர். அக்ஷய லக்ன பததி ஜோதிட முறையை உருவாக்கிய நம்முடைய ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இன்னைக்கு அக்ஷய லக்ன முறைப்படி ஒரு ஜாதக ஆய்வு. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணமாகி எங்களுக்கு 6 வருடம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகர் வந்தார். ஸோ இவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு அப்படின்னும் போது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ரெண்டுமே பார்த்தா மட்டும்தான் பலன் சரியா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு. அதே போல குழந்தை பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது முதல்ல ஆண் ஜாதகத்துக்கு. இப்போ ஆண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ரிஷப லக்னம் போயிட்டு இருக்கு. 1-6 ஆதிபத்தியமாகிற சுக்கிர பகவான் இவருக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஜாதகர் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல இருக்கிறதோ இல்ல பிரச்சனைக்குரிய வேலை பாக்குறவரா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். எல்லாருக்குமே வந்து 1-6 சம்பந்தப்பட்டாலோ இல்ல 1-8 சம்பந்தப்பட்டா அவங்க பிரச்சனைக்குள்ள இருப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது. அவங்க ஒரு பிரச்சனைக்குரிய வேலையை பார்க்கலாம் அல்லது பிரச்சனைக்குரிய இடத்துல அவங்க இருக்கிறது அப்படிங்க மட்டும்தான் அது எடுத்துக்கலாம். சரி, இப்போ 1-6 ஆதிபத்தியம் இல்லையா, சுக்கிர பகவான் இவருக்கு 6ல இருக்காரு. சரி, குழந்தை பிறப்புக்கு நம்ம எந்த விஷயத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஆண்களுடைய வீரிய தன்மையை பார்க்கணும், முயற்சி அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ இப்போ இவங்களுக்கு 3ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து கடக லக்னம் ஆகுது. ஸோ கடகத்தோடைய அதிபதி உங்களுக்கு எங்க இருக்காருன்னா சந்திரன் வந்து 5ஆம் இடத்துல கன்னியில இருக்காரு. வீரியம் நல்லா இருக்கு, முயற்சியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முயற்சி மூலம் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு தீர்க்கமா சொல்ல முடியும். சரி, அதுக்கு அடுத்து 5ஆம் பாவம்ங்கிறது குழந்தை. ஸோ குழந்தைன்னும் போது 5ஆம் பாவம்ங்கிறது இவங்களுக்கு கன்னி, அதிபதி புதன் பகவான். ஸோ புதன் பகவான் இவருக்கு 5ஆம் இடத்திலேயே இருக்காரு. அப்போ குழந்தைங்கிற விஷயம் இவங்களுக்கு நிச்சயமா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தீர்க்கமா தெரியுது.